வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகலாமா? எந்த கோவில் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு எதுக்குடா இந்த கோவிலுக்கு போனோங்கிறது மாதிரி எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு ஒரு எப்படி ஒரு சோர்வு அந்த அளவுக்கு இருந்ததுங்க. எல்லாரும் நிறைய டைம் இந்த கோவிலுக்கு போறீங்கிறது யூடியூப்பில் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்மளும் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட கோவில். 3 மாதம் பிளான் போட்டு கூட போக முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க சாமி நினச்சா வந்துட்டு தான் நம்ம கோவில் போக முடியும். நம்ம நினச்சா வந்து போக முடியாது. அந்த மாதிரி நாங்கள் போன கோவில் தாங்க நம்ம திருவண்ணாமலை. நானும் சென்னையில் 20 வருஷமாக இருக்கேன். ஒரு டைம் கூட இந்த கோவிலுக்கு போனது கிடையாது. அதோட சண்டே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் இருந்தது. அதனால் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஒரு 5:00 கார் எடுத்தோம். கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பி போகும்போதே பாதி தொலைவில் வந்து மழை பெஞ்சுது. சரி 5:00 கிளம்புனா ஒரு 8:30 மணிக்கு தான் கோவிலை சாத்துவாங்க. 8 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் இவ்வளோ தொலை இருக்குன்னு எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நல்ல ஸ்பீடாக தான் போனாங்க. அதோட 8:30 மணிக்கெலாம் கோவிலை சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ஃபோன் பண்ணி கேட்டோம். அதுக்குள்ளே போயிடலாம், சாமியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கூட அப்புறம் கிரிவலம் சுற்றலாம். கிரிவலம் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து யூடியூப்பில் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையாகவே என்னன்னு தெரியாது. பழனி படிக்கட்டில் ஏறுறது மாதிரி இருக்கும் போல் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன். அந்த காரில் போகும்போது ஈவினிங் டயத்தில் அந்த ரோட்டில் 2 சைடு அந்த லைட்டு, ஆப்போசிட்டில் வர கார் லைட்டு, ஒரு சில்லுன்னு ஒரு காற்று, ஒரு சாங்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும்லங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம பஸ்ஸில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி. இப்போல்லாம் வந்து நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்தாவே வந்து கையில் ஃபோன் எடுத்து நோண்டுறதை தான் பார்ப்போம். ஆனால் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ஜன்னல் சீட்டு பிடிக்கணும், வேடிக்கை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நினைப்போம். டக்குன்னு பார்த்தா வானகரம் டோல் வந்துருச்சு. டோலாக ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க. சந்தோஷமானது ஏன் என்ன சந்தோஷம்? டோல் பாஸ் பண்ணுறதுல என்னங்க சந்தோஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க. அங்கே தாங்க மாங்காய், வெள்ளரிக்காய், வேர்க்கடலை இந்த மாதிரி சின்ன சின்ன பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்க. அதனால ஒரு கார் க்ளீன் பண்ண ஒரு வேக்கப் மாதிரி வந்துட்டு ஒன்று வாங்கிட்டு அதோட வெள்ளரிக்காய், மாங்காய்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஜாலியாக தின்னுட்டு அப்படியே மூவ் பண்ணால் தாம்பரம் தாண்டினோன்னே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மழையில் எப்படிங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது? அதோட அந்தளவுக்கு ஓட்டிகிட்டு போனாங்க. இங்கேருந்து 5:00 கிளம்பி நாங்கள் போய் ரீச் ஆனதே நைட்டு 10:30 மணி. 10:30 மணியிலேருந்து 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோங்க கிரிவலம் வந்து. எல்லோரும் இந்த மலையிலையுமே வந்து கிரிவலம் சுற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமைனால செம்ம கூட்டம். பா ஈசனே அப்படிங்கிறது மாதிரி, என்னடா இந்த மலையிலையும் கூட கிரிவலம் சுற்றுறாங்களா? சரி வாங்க நம்மளும் போய் சுற்றுவோம். ஆனால் உண்மையாகவே இப்போவும் சொல்கிறேன், கிரிவலம்னா என்னன்னு தெரியாது. அதோட மலையில் நாங்களும் போய் நடக்க ஆரம்பித்தோங்க. கிரிவலம் 16 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இங்கே நேம் போர்டில் பார்த்து தான் தெரியும். 16 கிலோமீட்டர் கூட கிட்ட வந்துடும் அப்படிங்கிறது மாதிரி நினச்சேன். நடக்கத்தாங்க தெரிஞ்சிச்சு. நடந்து போகும்போது இந்த மாதிரி மானெல்லாம் இருக்குது. தயவுசெய்து ஏதாவது ஒரு வாழைப்பழமும், நான் ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால எதுவும் என்கிட்ட இல்லை, வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. தயவுசெய்து பிளாஸ்டிக் பாட்டிலோ டீ குடிக்கிற கப்போ அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அதை எடுத்து சாப்பிட்டா பாவம், அதுக்கு தான் கேடு. அதோடு நடந்து போயிட்டோங்க. கோயிலை ரீச் பண்ணும்போது டோட்டலாகவே என்னால் நடக்கவே முடியல. ஒரு ஸ்டெப்பு கூட கால் எடுத்து வைக்க முடியல. எங்கள் வீட்டுக்காரர், அதுக்கு மேலே எங்கள் பாப்பா, கீழே எங்கள் சோனர் அக்கா எல்லாருமே ரொம்ப டயர்டாக எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறது மாதிரி, எதுக்கு கோவிலுக்கு வந்தாங்கிறத விட எதுக்கு கிரிவலம் சுற்றணும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப டயர்டாகிடுச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதோடு போயிட்டு 3 மணிக்கு வரிசையில் 3 மணிக்கு நின்றுட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வரவே 2 மணி ஆச்சு. அதோட ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு அதோடு அப்படியே எங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்புனோம். வர வரையிலே எங்கள் ஹஸ்பண்டுக்கு தூங்காதனால தூக்கம் வந்துருச்சு. ஒரு 1 ஹவர் அப்படியே போட்டு தூங்கிட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நாங்கள் சண்டே 5:00 போயிட்டு திங்கக்கிழமை 8:00 வீட்டுக்கு வந்தோங்க. எல்லாருக்கும் ஈசன் அருள் கிடைக்கட்டும்.